ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது திருவண்ணாமலை நிலச்சரிவு சம்பவம். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க, நேரிலும் சென்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்று இரவிலிருந்தே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. அவர் மேல என்ன விமர்சனம், சமூக வலைதளங்கள்ல அவர் எதுக்கு எல்லாரும் திட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி திருவண்ணாமலை நிலச்சரிவு சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கி இருக்கு. மண் சரிவு ஏற்பட்டு திருவண்ணாமலையில வீடு முழுமையாக மண்ணில் புதைந்த நிலையில அந்த வீட்டில் இருந்த 7 பேரினுடைய உடலும் சடலமாக நேற்று இரவு மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 6 பேரினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய உடல் இன்னும் தேடப்பட்டு கொண்டிருக்கிறது. தோண்ட தோண்ட உடல்கள் துர்நாற்றம் அப்படின்னு திருவண்ணாமலை முழுக்க அழுகை சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் நேற்று இரவு விஜய் ஒரு ட்வீட் போடுறாரு. திருவண்ணாமலை தீபமலையில ஏற்பட்ட சரிவுல பாறைகள் உருண்டு விழுந்ததுல வீடுகள் புதைந்ததுல சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்குது. அவங்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு கடந்த காலத்திலும் சரி இப்பவும் சரி அவங்க உயிரை பணயம் வச்சு மக்களுடைய உயிரை காக்கக்கூடிய பேரிடர் மீட்பு படையினரினுடைய அர்ப்பணிப்புடன் கூடிய பணி எப்பவுமே ரொம்ப அளப்பரியது. இருந்தாலும் புயல், மழை, வெள்ளப்பெருக்கு ஆகிய காலங்கள்ல ஒன்றிய மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதிக அளவுல ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை முன்கூட்டியே தயார் நிலையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னமும் தமிழகத்துல கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இனிமேலாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களை, ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பான இடத்துல தயவு செய்து தங்க வைங்க. அவங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் பகிர்ந்திருக்காரு. இதற்கு அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது போல சமூக வலைதளத்துல பதிவிடும் பொழுது அதற்கான கவனம் அப்படிங்கிறது இனிமே கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மீட்பு பணிகள் இன்னும் துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்க, சமூக வலைதளத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ட்வீட்டுக்கு கீழே நம்ம பார்க்கும் பொழுது விஜயை விமர்சித்து நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாத்தையும் லெட்டர் பேட்ல தான் பேசுவீங்களா, எப்ப பார்த்தாலும் அறிக்கையில தான் பேசுவீங்க, ட்வீட் மட்டும் போட்டா போதுமா, களத்துக்கு எப்ப வருவீங்க அப்படின்னு தொடர்ந்து நிறைய விமர்சனங்களை தான் கருத்துரை பற்றி முழுக்க பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சம்பவம் நிச்சயமாக தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இதற்கான கருத்தை நேற்று பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு ஆதரவாகவும் சரி, தொடர்ந்து விஜயை விமர்சிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. இது குறித்து பிற கட்சி தலைவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க, அதுல நீங்க என்னென்னலாம் கவனிச்சீங்க அப்படிங்கறதையும் இந்த கமெண்ட்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.